விஜய்க்கு தான் அன்பு, இளைஞர் பட்டாளமே அவர் பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா சார்? இளைஞர் பட்டாளம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அவருடைய ரசிகர்கள் மற்றது இருப்பாங்க. எல்லாருமே விஜய்க்கு இருப்பாங்க அப்படின்றது இதில் நான் சொல்ல வர்றது பெண்கள் வாக்கு, மற்ற வாக்குகள், கிராமத்தில் இருக்கிறவங்க வாக்குகள் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை தாண்டி அதில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ இவர் போயிட்டு எம்ஜிஆர், அண்ணா, திமுக தீய சக்தின்னார்னா ஜனங்க பார்க்கும். பரவாயில்ல, எம்ஜிஆர் இறந்துட்டார், இன்றைக்கி கருணாநிதி திமுகவை எதிர்க்கிறதுக்கு எம்ஜிஆர் கட்சிக்கு விஜய் வந்துக்கிறாரு, தலைவரே கவலையப்படாத ரெட்டை இலை தான் எங்கள் ஓட்டுன்னு போடுவாங்க. நடக்குமா நடக்காதா? அவன் எப்படி பார்ப்பான்? இந்த லேடிஸ் இவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை, எடப்பாடின்றாங்க, அதுன்றாங்க. இப்போ அந்த கட்சியில் விஜயம் சேர்ந்துட்டாரா? பரவாயில்லப்பா தம்பி, கவலையப்படாத, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான். இவர் ஆகா பரவாயில்ல நமக்கு தான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டை இலைக்கு போய் குத்துவாங்க. இவர்களும் என்னம்மா பண்ணோம்? எம்ஜிஆரை தூக்கி கொண்டு வரும் விஜய் அவர்களுக்கு மறந்து விடாதீர்கள் மக்களே, எம்ஜிஆருடைய சின்னம் ரெட்டை இலை அப்படின்னு போடணும். ஐயோ தூக்கி போட்டு எப்பா ஐயோ எம்ஜிஆருக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைப்பான்னு போவாங்க.